அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் 4ஆம் நாள் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு சில டவுட் இருக்குது, அந்த டவுட்டுக்கான ஆன்சரையும் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சஷ்டி விரதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை தினத்தன்று மாலை 5:30 ஒரு 8 மணிக்குள்ளே வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இப்போ இரவு நேரம் தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்த பிறகு பூஜை செய்து கொள்ளலாம். சஷ்டி விரதம் 4ஆம் நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்வ இலை மற்றும் பூக்கள், நல்ல வாசனை உள்ள பூக்கள் பிச்சிப்பூ, இந்த மாதிரி முல்லைப்பூ இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் தீபம் பார்த்திங்கன்னா சட்கோண கோலம் போட்டு 4 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலையிலே நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா 4 தீபம் ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னா அதிலே தான் நீங்கள் 4 தீபம் நீங்கள் ஏற்ற போகிறீங்க. நீங்கள் இதில் கேட்டது திரி மாற்றணுமான்னு கேட்டீங்க. திரி காலையில் நீங்கள் ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னா அதே திரியில் சாயங்காலமும் நம்ம ஏற்றலாம், மாற்ற தேவையில்லை. இப்போ 2 நாளைக்கு ஒருக்க மாற்றலாம். அப்படி இல்லைன்னா தினமும் திரி மாற்றுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. காலையில் ஏற்றினாலும் மாலையில் நம்ம தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். அதே போல் கேட்டது எண்ணெய் மாற்றணுமான்னு கேட்டிருந்தீங்க. தினமும் எண்ணெய் மாற்ற தேவையில்லை. அதாவது நம்ம எண்ணெய் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா தீர்ந்துடும். நம்ம விளக்கு குளிர வைக்கும் போதே ஓரளவு தீர்ந்துடும். நீங்கள் மாற்ற தேவையில்லை. 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் மாற்றணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டை தொடச்சி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஊற்றி தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. நம்ம தினம் தினம் மாற்றணும் அப்படிங்கிறது இல்லை, அவசியம் கிடையாது. ஒருவேளை தினமும் நீங்கள் ஏற்றும்போது அதில் நமக்கு அந்த கருப்பு கலரை திட்டா ஏதாவது ஒன்று விழுகும் பார்த்தீங்களா, இல்லைன்னா நம்ம விளக்கு குளிர் வச்ச பிறகு சின்ன சின்ன கொசு மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா, ஏதேனும் ஒன்று உள்ளே விழுந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயை மாற்றிக்கொள்ளலாம். டிஷ்யூ பேப்பரை வச்சு அல்லது ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. மற்றபடி தினமும் மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை. தினமும் திரிய வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாமே தவிர நீங்கள் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்க அப்படி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் காலையில் ஏற்றின திரியை நீங்கள் மாலையிலும் ஏற்றிக்கலாம், தவறில்லை. அதே போல் அடுத்த முக்கியமான கேள்வி நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றணுமா இல்லை நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணுமான்னு கேட்டிங்க. காலையில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு மாலையில் நெய் விடணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நெய் தீபங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். நெய் இப்போ இருக்கிற விலைக்கு நெய் தீபம் உங்களால் ஏற்ற முடியுது அப்படின்னா நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சற்று நெய் மட்டும் நீங்கள் விட்டு ஏற்றலாம், அல்லது ஏதேனும் ஒரு தீபத்தில் நீங்கள் நெய் தீபமாக கூட நீங்கள் ஏற்றலாம். ஸோ நம்மளுடைய வசதி வாய்ப்பு பொறுத்து தான் நெய் தீபங்கிறது. நம்ம மற்றபடி பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றுவதே மிக சிறப்பானதான். இப்போ நெய் தீபம் நம்ம காலையில் ஏற்றிட்டு சாயங்காலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாமா, தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம், ஒன்று தவறே கிடையாது. நமக்கு பூஜைக்கு பார்த்திங்கன்னா நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபம் தான் ரொம்ப சிறப்புக்குரிய தீபம். அதனால் இந்த 2ல் ஏதேனும் ஒன்று நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தினமும் நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா கூட நீங்கள் திருக்கல்யாணம் அன்று அல்லது சூரசம்ஹாரம் அன்று ஒரே ஒரு நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது தான். அதனால் தாராளமாக ஏற்றலாம். நம்மளுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து இருக்குது. ஏன்னா 4 தீபம் அப்படிங்கிறப்போ நமக்கு நெய் அதிகமாக அதற்கு தேவைப்படும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான், ஒன்று தவறில்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் தீபம் ஏற்றி 4 தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் சா கிட்ட, ரா கிட்ட, வா கிட்ட, நா கிட்ட, ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. காலையில் போட்ட குளத்துலே மாலையிலும் நம்ம ஏற்றலாமானா தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் தொடச்சி எடுக்கணுமா அப்படின்னா தொடச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட ஏற்றலாம். தினம் தினம் தொடச்சி எடுப்பது ரொம்ப நல்லதான், ஒன்றும் தவறில்லை. நீங்கள் பச்சரிசி மாவால் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு தினம் தினம் மாற்றுவது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா மங்களகரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் வைக்கலாம் அல்லது தயிர் சாதம் வைக்கலாம். இல்லை மற்றபடி உங்களுக்கு இல்லை இது வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் மற்ற நெய்வேத்தியம் கல்கண்டு, அவல், பால், நீங்கள் பழங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பழங்கள் நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். 108 முறை சொல்வது ரொம்ப சிறப்பு. நிறைய
நாமங்கள் இருக்குது. நாமங்கள் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் குகனே போற்றி, இல்லைன்னா ஓம் குகனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி, இந்த நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும். ரொம்ப நல்லது. அர்ச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 108 போற்றிகள், முருகனுக்குள்ள 108 போற்றிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம சத்தமாக சொல்லி வழிபாடு செய்துக்கலாம். அர்ச்சனை பண்ணாட்டால் கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து சத்தமாக சொல்லி அதை நீங்கள் 108 போற்றிகள் சொல்வது ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். பூக்களால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இந்த செவ்வரளி பூக்கள், உதிரி பூக்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் மல்லிகைப்பூ, கொஞ்சம் வந்து ரோஜாப்பூ, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வரளி பூக்கள் மிக்சிங்கில் கொடுப்பாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா சாமந்தி பூ சேர்த்து நம்ம அந்த பூக்கள் வைத்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. தினமும் பண்ண முடியல அப்படின்னா ஏதேனும் ஒரு நாள் கூட செய்து கொண்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னென்ன கேட்டீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மந்திரங்கள் சொல்லிவிட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லது. பாராயணம் பண்ணிவிட்டு தீப துப ஆராதனைலாம் காமிச்சிட்டு ஒரு 5 நிமிடம் முருகன்கிட்ட தியானம் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 5 நிமிடம் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மன நிம்மதியோட உங்களுடைய பூஜை நிறைவு செய்துக்கோங்க. சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்கும். அடுத்து முக்கியமான கேள்வி கேட்டிருந்தது, 7 நாள் விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா 6வது நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது சஷ்டி அன்று மட்டும் மிளகு விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம முதல் நாள் எப்படி விரதம் இருக்கிறோமோ அதே 7 நாள் கடைப்பிடிப்பது மிக 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 சிறப்பு. நீங்கள் மாற்ற வேண்டாம். அதே விரதத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படி இப்போ முதல் நாள்லேருந்து எப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதையே நீங்கள் இருங்க. ரொம்ப நல்லது. அதற்கு மீறி உங்களுடைய விருப்பம்தான். நம்ம வந்து இது வந்து மாற்றக்கூடாது கட்டாயம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு விரதம் ஒன்று தொடங்குறோம்னா அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். அதற்காக தான் நான் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் தண்ணீர் குடித்து விரதம் இருக்க போகிறீங்களா, அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து பால் பழங்கள் மட்டும் எடுத்து விரதம் இருக்க போகிறீங்களா, இல்லைன்னா காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு பிற விரதம் இருக்க போகிறீங்களா, நமக்கு உடல் எப்படி இருக்கோ அதற்கேற்ற போல் நம்ம முடிவெடுக்கணும். இப்போ நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், பால் பழங்கள் விரதம் இருங்க, இல்லைன்னா பட்டினியாக இருங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விரதம்ங்கிறது பார்த்திங்கன்னா பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு காலையிலும் மதியமும் நீங்கள் பால் பழங்கள் சாப்பிட்டுட்டு மாலை பூஜை செய்துட்டு முருகனுக்கு 6 வகை சாதம் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடை நீங்கள் விரத சாப்பாடாக எடுத்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இல்லை அப்படின்னா காலையில் 2 இட்லி அல்லது கொஞ்சம் உப்புமா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு மதியம் மட்டும் நீங்கள் பட்டினியாக இருந்துட்டு மாலை நேரம் நீங்கள் வந்து சாப்பிட்டு நிறைவு செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்கும் அப்படின்னா நீங்கள் மதியமும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அப்படிலாம் அந்த நேரம் நல்லா பழங்கள் சாப்பிடலாம். வயிறு உங்களுக்கு ஓரளவு நிறையும். நம்ம பட்டினியாக ஒரு நாள் தான், அதனால் வந்து ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ 6 நாள் 7 நாள் அப்படிங்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் இல்லது 1 நாள் மொதல் நாள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நல்லா அவங்களுக்கு ஆகிடும், தலைவலிலாம் சரியாக போயிடும். நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்க போகிறீங்க, ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த விரதம் இருக்க போகிறீங்க, பால் பழங்கள் விரதம் இருக்க போகிறீங்களா, அல்லது பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம பால் பழங்கள் கூட எடுத்துக்காமல் நான் தண்ணீர் மட்டும் குடித்து நான் விரதம் இருக்க போகிறேன், அப்படி இருந்தாலும் நம்ம தாராளமாக இருந்து கொள்ளலாம். நம்மளுடைய உடலுக்கு ஏற்றபோல் நம்ம தாராளமாக இருக்கலாம். எல்லா விரதமே சிறப்பான விரதம். எல்லா விரதமே நமக்கு வந்து முருகன் வந்து நமக்காக வந்து வேண்டுதலை அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பார். நிறைய பேர் வந்து ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்களுடைய கடுமையான வேண்டுதல் என்றைக்குமே வந்து வீணாகாது. அதனால் நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் அருளோடு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வேண்டுதலுமே சீக்கிரமாக நடக்கும். ஒரு நாள் மட்டும் மிளகு விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து நான் 5 நாளும் விரதம் இருக்கல, நான் 6வது நாள் மட்டும் நான் மிளகு விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறதும் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. மிளகு விரதம் பார்த்திங்கன்னா முதல் நாள்லேருந்து நம்ம எடுப்பு தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது வந்து ஒரு அறிவியல் ரீதியாகவும் அதில் ஒரு காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து 6வது நாள் மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் நமக்கு வந்து அந்த முதல் நாள்லேருந்து 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக தான். நிறைய பேர் வந்து அந்த விரதம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக தான் நிறைய பேர் மிளகு விரதம் இருப்பாங்க.
மிளகு விரதங்கிறது பார்த்திங்கன்னா, முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7வது நாளோ அல்லது 6ஆம் நாள் நிறைவு செய்கிறது தான் மிளகு விரதம். நம்ம ஒரு நாள் மட்டும் இருக்கிறது அது மிளகு விரதம் ஆகாது. மிளகு நம்ம சாப்பிட்டுக்கலாம், தவறு கிடையாது. அது மிளகு விரதம் ஆகாது. அதாவது நீங்கள் 6வது நாள் 6 மிளகு போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஆனால் அதற்கு பேர் மிளகு விரதம் கிடையாது. மிளகு விரதம்ங்கிறது 6 நாள் நம்ம கன்டின்யூ பண்ணுறது தான் மிளகு விரதம். மிளகு விரதங்கிறது ஒரு கடுமையான விரதம். 6 நாள் அல்லது 7 நாள் எடுத்துக்கொள்வது தான் மிளகு விரதம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.